நம்ம கொடைக்கானல் இது மாலை நேர காலநிலை. மேகம் பாஸ் ஆகுது பாருங்கள். க்ளவுட் அப்படியே ஜஸ்ட் பாஸிங். பகல் முழுதும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல ஒரு வெயில் இருந்தாலும் ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு மணி நேரம் மழை, அதன் பிறகு மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடிய காலநிலை. இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் இப்படி தான் போகும். இந்த ஒரு காலநிலை எப்படி இருக்குது? இந்த நேரத்தில் ஒரு ஃபயர் கேம்ப் போட்டு நம்ம ஃபயர் கேம்பில் உட்காந்துட்டு நம்ம உடம்பை கதகதப்பாக ஏற்றுனா எப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே வரும். ஏன்னா இந்த கிளைமேட் அந்த மாதிரி ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நல்லா ஒரு ஓப்பன் லானில் ஒரு ஃபயர் கேம்ப் போட்டு ஒரு மியூசிக் போட்டு அப்படியே நம்ம உடலை கொஞ்சம் ஹீட் ஆக்கிட்டு இருந்தோன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். அதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் செலவுகள்லாம் கூட பண்ணுறோம். இதில் அடுத்த கட்டமாக நம்ம அந்த ஃபயர் கேம்ப் மட்டும்தானே போடுறோம், ஒரு பார்பிக்யூ போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். அப்போ கொஞ்சம் அடுப்பு கறிகளை அந்த பார்பிக்யூ ஸ்டாண்டில் போட்டு அது மேலே அந்த சிக்கன் எல்லாம் கம்பியில் குத்தி அந்த கனகனப்பில் அந்த தணலில் அந்த கறிக்கட்டையோட ஹீட்டில் அதை அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டு வேறையாக இருக்கும் அப்படின்றது எல்லாரோட விருப்பமாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கொடைக்கானலுக்கு பல்வேறு பகுதியிலேருந்து மக்கள் வர்றீங்க. இந்த மாதிரி குளிர் காலங்களில் மழை காலங்களில் வர்றவங்க இயல்பாகவே அந்த பார்பிக்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஃபுட்டை பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிஸ்கெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, டவுனில் போய் கொஞ்சம் அடுப்புக்கறின்னு சொல்கிறோம், அந்த அடுப்புக்கறி கொட்டைகளை சார்கோல் வாங்கிட்டு வந்து அந்த ஸ்டாண்டில் போட்டு, இல்லைன்னா கிடைக்கிற ஏதோ ஒரு அமைப்பில் அதை போட்டு அதை மேலே சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து மசாலா தடவை எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப மழை பெய்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அப்படியே அந்த பார்பிக்யூ ஸ்டாண்டை தூக்கி ரூம்குள்ளே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. மழையிலேருந்து பாதிக்காமல் இருக்காண்டி அந்த ரூம்குள்ளே அந்த பார்பிக்யூ ஸ்டாண்டை ஷிஃப்ட் பண்ணி அதில் சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணுறது தெரியாமல் போகுது. அவங்களுக்கு என்ன இதில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கறிக்கொட்டைன்னு சொல்லக்கூடிய சார்கோல் அது உமிழக்கூடிய ஒரு நச்சு வாயு. அந்த நச்சு வாயு ஆகப்பட்டது கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக அறை முழுவதும் பரவி என்ன ஆகுது, அந்த சிக்கன் இருக்கப்போ நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மயக்க நிலைக்கு ஆழ்த்துது. அந்த மயக்க நிலைக்கு ஆழ்த்துறப்ப மூச்சு திணறல் ஏற்பட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு முழுமையான மயக்கத்துக்கு போயிடும். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஆய்வு எவ்வளோ அடர்ந்து அந்த ரூம்குள்ளே இருக்கோ அந்த மாதிரி அடர்ந்த பின்னாடி அது ஒரு மூச்சு சுவாச கோளாறை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்துது. இந்த மாதிரி இந்த அடுப்புக்கறினால் சார்கோல்னால் உயிரிழந்தவங்க வருஷத்துக்கு ஒரு சிலர் அப்படின்ற தொடர்கதையாக தான் இருக்க கொடைக்கானல் முழு தான். ஒரு காலகட்டங்களில் இந்த வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க இல்லை மாதிரி மற்ற கடினமான உழைப்பு செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குளிருக்கு இதமாக இருக்கட்டுமேனு இந்த அடுப்புக்கறியை வாங்கி அந்த சிகிரின்னு சொல்லக்கூடிய இதில் போட்டு அதை அப்படியே கொஞ்சம் தணல் ஏறினது நல்லா கதகதப்பை ஏற்றிட்டு அப்படியே போட்டு தூங்கிடுறாங்க. காலைல பார்த்திங்கன்னா அதோட அந்த கார்பன் மோனாக்சைடு நச்சு வாயு வெளியேற்றதுனால அவங்கள அறியாமையே அவங்களோட உயிர் பிரிஞ்சிருது. இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கறியாத ஒரு ஆபத்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது உள்ளூர் மக்கள் அவ்வளோ சார்கோல் எல்லாமே யூஸ் பண்ணுறதில்ல, ரூம் ஹீட்டர்ஸ் அப்படியெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இது தெரியறதில்ல. பார்பிக்யூன்னு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் மூட்லேயே வர்றதுனால சேஃப்டி மெஷர்ஸை அவங்க மறந்துடுறாங்க. அப்படி மறக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பார்பிக்யூ சிக்கன் போடுறேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வச்சு அந்த கறிக்கொட்டைகளை சார்கோல்களை போட்டு ஹீட் ஏற்றிட்டு ரூமை நல்லா அடைச்சிட்டு படுத்த பின்னாடி காலைல அவங்களோட சுய நினைவு இல்லாமையே உயிர் பிரிஞ்சிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை வரக்கூடிய ஒரு சுற்றுலா பயணிகளுமே நல்ல நினைவில் நிறுத்திக்கணும். எப்படின்னா, நீங்கள் பான்ஃபயர் போடுறது தவறு கிடையாது, பார்பிக்யூ சிக்கன் சாப்பிட்றது தவறு கிடையாது. ஆனால் இது எல்லாமே ஒரு ஓப்பன் ஏரியாவில் காற்றோட்டமான ஒரு வெளிப்பகுதியில் ரூமுக்குள்ளே இதை கொண்டே போகக்கூடாது. வெளிப்பகுதியில் வச்சு அந்த லான்லேயோ அந்த டோட்டலாக ரூமுக்கு கனெக்டே இல்லாத ஒரு இடத்துல வச்சு தான் இந்த மாதிரி சார்கோலில் யூஸ் பண்ணுறத பண்ணணும். அதை மீறி பண்ணுறப்ப நம்ம உயிருக்கு நாமளே உழை வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்ப அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தான் ஏற்படுத்துது. பொதுவாகவே இந்த மலைப்பகுதிகளில் இந்த சார்கோல் உயிரிழப்புகள் அப்படின்றது ஒரு ஆண்டுமே நிகழ்ந்துட்டு தான் இருக்குது.
இதில் சுற்றுலா பயணிகள் மாட்டிக்கிறாங்க. மேபி இந்த என்டர்டெயின்மெண்ட் மூடு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சேஃப்டியை ஃபஸ்ட்டு வச்சு தான் நம்ம ஹாலிடே கொண்டாடணும். வர்றது 1 நாள் 2 நாள் 3 நாள் ஒரு வாரமாக இருந்தால் கூட நம்மளை உயிர் தான் நமக்கு முக்கியமாகவே. நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சார்கோல்களை பயன்படுத்துறது முற்றிலுமாக தவிர்க்கணும். அப்படி பண்ணினா கூட அது ஒரு ஓப்பன் லானில் உள்ளூர் மக்களோட பாதுகாப்பில் நம்ம அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தீயை வந்து முற்றிலுமாக அணைச்சிட்டு சேஃபாக போய் நம்ம அந்த டூரை ஹாலிடேயை அழகாக கொண்டாடணுன்றது தான் ஒரு வேண்டுகோள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.